நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம். கூந்தல் இருக்கோ அள்ளி முடிச்சுக்கிட்டு போகலாம் வச்சுக்கிறேன். கூந்தலே இல்லாம ஜவுரி வச்சுக்கிட்டு இருக்கோ என்ன பண்ணுவேன்? தேமுதிகவும் பாமகவும் யார் இருக்கிறா? அமித்ஷாவுடைய அந்த பேச்சுங்கிறது ஒரு பகல் கனவு தானா? அதனால நான் அமலாக்கத்துறையை பார்த்துட்டு அதிமுக இப்போ பயப்படுறது இல்லை. அவங்களுக்கு அதை தெரிஞ்சு போச்சு. இவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதிமுக கூட்டணியில் பாஜக ஒரு அங்கம். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிமுக அவங்களோட சட்டப்படலன்னு அர்த்தம். இந்தியாவில் தேர்தல் முடிவுகள் ரெண்டு வகை. மக்கள் தேர்ந்தெடுக்கிறது ஒருத்தர், அமித்ஷா அன்கோ தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுக்கிறது ஒருத்தர். மக்கள் தேர்ந்தெடுத்து திமுக தொடர் வெற்றியில இருக்காங்களா, தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுத்து தொடர் வெற்றியில இருக்காங்களா? தந்தை மகன் வர வியாழக்கிழமை இணக்கமான ஒரு முடிவு அறிவிப்பு வாய்ப்பு இருக்கா? ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க. தேர்தல் நெருங்க ரெண்டு பேரும் எல்லா பிணக்குகள்லாம் தீர்ந்தது. அப்பாவும் மகனும் இணைந்தார்கள். இணைந்த கரங்கள் வலுப்பெற்ற பாமக. திமுக இந்த கூட்டணியில வந்து டிமாண்ட் பண்றதுக்கான எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்கம்மா. டிமாண்ட் பண்ணாதாம நான் இருக்கிறது தெரிய வரும். ஆனா கூட்டணியில எந்த அளவுக்கு பிரச்சனையால ஒரு விஸ்வரூபம் எடுக்க வாய்ப்பு போவீங்க? விஜய் இருக்காரு. முதல்ல அரசியலுக்கு வரும். 26லயும் வாய்ப்பு இல்ல. 26 மீண்டும் திமுக ஆட்சி தான். நீங்க எதிர்பார்க்கறது உங்க மாதிரி மைனாரிட்டி குரூப்புக்காக நாங்க ஏத்துக்கிட்டு நாங்க மெஜாரிட்டி. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். சர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசலாம். வணக்கம் சார். அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து மீண்டும் 2026 கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற விதமா ஒரு பேச்சு பேசிட்டு போயிருக்காரு. இதுக்கு அதிமுக தரப்புல மழுப்பலான ஒரு பதில் தான் கொடுக்கப்படுது. இன்னைக்கு ஆர்புதயகுமார் கிட்ட கேட்டப்பயுமே எங்களுடைய ஆட்சி அமையும்னு சொல்லியிருக்கா தவிர கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கு தெளிவான ஒரு பதில் இல்லை. தேமுதிக வந்து 26ல வந்து கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தேமுதிகவும் பாமகவும் பாஜகவுக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்குற மாதிரி தெரியுது. அதிமுக இப்ப வரைக்கும் இப்படி இருக்காங்க. என்ன ஆகும் சார் 2026? அமித்ஷாவோட பேச்சு எப்படி புரிஞ்சுக்கிறது? கூந்தல் இருக்கோ அள்ளி முடிச்சுக்கிட்டு போகலாம் வச்சுக்கிறேன். கூந்தலே இல்லாமல் ஜவுரி வச்சுக்கிட்டு இருக்கோ என்ன பண்ணுவேன்? தேமுதிகவும் பாமகவும் யார் இருக்கிறா? விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பிறகு அடையாளம் தெரியாமல் போன ஆட்கள் அவங்க. தேமுதிக மக்கள் நல கூட்டணி வச்சு அதுக்கப்புறம் காணாமல் போன கட்சி. இன்றைக்கி வரலாம் அது என்ன ஆச்சுன்னு கூட யாருக்கும் தெரியல. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அந்த ஒரு கட்சி இருக்கிறது கூட யாருக்கும் தெரியல. பாமக அப்படி சொல்லிடுறோம். பாமகவில் அவங்க இல்லாமல் போனதை வந்து தான் இருக்கிறோங்கிறத காட்டிக்கிறதுக்கு அப்பாவும் மகனும் ஒரு ட்ராமா ஒன்று போட்டாங்க. ரெண்டு பேரும் நாங்கள் பிரிஞ்சிட்டோம், அடிச்சுக்கிட்டோம், ஓச்சிக்கிட்டோம்னா போட்டுக்கிட்டாங்க. வட மாவட்டங்களில் அதில் வந்து வெளிப்பட்ட ஒரு உண்மை என்னன்னா, அந்த கட்சிக்கு பொதுக்குழுவும் இல்லை, செயற்குழுவும் இல்லை. அப்பாவும் மகனும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கட்சி, அதுதான் வேத வாக்கு. அது ஒரு அரசியல் கட்சியில் ஒரு குடும்ப கட்சிங்கிறது அதில் புருவாகி போச்சு. அப்பாவும் மகனும் வந்து தனக்கு எது லாபமாக இருக்குதோ அங்கே போய் சேருவாங்க. அவங்க பின்னாடி தான் வன்னிய குல மக்கள் அத்தனை பேர் இருக்காங்கிறதுக்கு ஆதாரமே இல்லை. ஏன்னா அதுக்கு ஆதாரம் இது என்னன்னாக்கா, நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன சப்போர்ட்டுனாக்கா, விக்கிரவாண்டி வந்து முழுக்க வன்னியர்களாலான பூமி. அந்த இடத்துல இவங்க தேர்தலில் நிற்கிறாங்க, பாஜக கூட்டணியில் நிற்கிறாங்க, தோத்து போயிட்டாங்க. இடைத்தேர்தல் அதில் அன்னைக்கு திமுகவுக்கு இருந்த பெரிய இதெல்லாம் எதிர்மறையான கருத்துக்கள் என்னன்னா, ஒரு பட்டியலினத்தை தலைவராக அப்போ வந்து கொல்லப்படுகிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை திமுகவை தான் பண்ணிச்சுன்னு கிளப்பிட்டு ஒரு சினிமா டைரக்டர் அப்படியே பெருசாக ஊர்வலம்லாம் நடத்தினார். திமுகவால் தான் கொல்லப்பட்டார். அது இதெல்லாம் கிளப்பி விட்டாங்க. கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சியில். இந்த ரெண்டு பெரிய நெகட்டிவ் வச்சுக்கிட்டு பாஜகங்கிற ஒரு பெரிய பயங்கரமான அஸ்திரத்தை வச்சுக்கிட்டு பாமக உள்ளே வந்து நின்று தோற்று போச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? இவ்வளவு சப்போர்ட் இருந்து நீங்கள் தோற்று போகிறீங்கன்னா, இடைத்தேர்தலுங்கிறப்ப ரூலிங் பார்ட்டிக்கு இருக்குதுமா. அவங்க இவங்க யாரோட கூட்டணி இருந்தாங்க? ஒன்றியத்தில் இருக்கிறவங்க, தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுருக்கவங்க, கேப்பு வெடிக்கிற துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பீரங்கியோட வந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து கூட்டணி ஆட்சி தான் வேணும்னாக்கா அதுலேயே அதான் கிடைக்குமாங்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. தனக்கு சக்தி இருக்குதுங்கிறதுனால தான் அதிமுக கூட்டணி ஆட்சி கிடையாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு தொண்டர்கள் இருக்காங்க, கட்சி வலுவா இருக்குது. தெளிவா சொல்ல மாட்டாரே ஆர்பிதேவன், மழுப்பலா பதில் பேசுறாரு. மழுப்பலா பதில் சொல்றதுக்கு காரணம் இன்னும் அமலாக்கத்துறை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் வெளியே விடுவாங்களோ உள்ள தேடுவாங்களா? ஆனால் இன்னைக்கு அதுக்கு அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து உச்சநீதிமன்றம் கிளீனாக சொல்லிடுச்சு, ஜாக்கிரதையாக இருந்துடுச்சு. இதை விட கடுமையாக அமலாக்கத்துறை இனிமேல் அவங்களுக்கும் பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்குது. காஷ்மீரில் ஒரு தடவை இந்திரா காந்தி ஏவி விட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் போய் என்ன ஆனாங்கன்னு அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அடி ஓத வாங்கி கை காலெலாம் ஃப்ராக்சர் ஆகி ஏர் லிஃப்ட் பண்ணி ஆம்புலன்ஸில் டெல்லியில் கொண்டு போட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம். இன்றைக்கி ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய சப்போர்ட் இல்லாமல் அமலாக்கத்துறை வந்து ரெய்டு பண்ண முடியாது.
அதுக்கு பெரிய உதாரணம் என்னன்னா, மாநில அரசுக்கே தெரியாமல் செந்தில் பாலாஜி வீட்டில் வந்து ரெய்டு பண்ணாங்க. செவரேறி குவிச்சாங்க, போச்சு விட்டாங்க, அடி செம அடி வாங்கிட்டாங்க. அடி வாங்கினதுனால தான் வந்து 1 வருஷமாக கேஸ் நடந்துக்கிட்டே இருந்தது. கடைசி வரலாம் அவங்களால செந்தில் பாலாஜி என்ன பண்ணாருன்னு நிரூபிக்க முடியலையே. கடைசியில் சில நீதிபதிகளை கைக்குள்ளார வச்சுக்கிட்டு ஜாமீன் வேணுமா, மந்திரி பதவி வேணுமான்னு சொல்லி மிரட்டி தான் இது இன்னும் பண்ணாங்க. வழக்கு இருக்குல்ல, இன்னும் வழக்கு வழக்கு இன்னும் இருக்குது. இன்னைக்கு வரலாம் அவங்க செந்தில் பாலாஜி என்ன பண்ணாருங்கிறதுக்கு அவங்க ஆதாரம் கொடுக்கல. அதை தான் உச்சநீதிமன்றம் கட்டுச்சு. என்ன வச்சிருக்க உங்ககிட்ட, உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்துச்சு? நான் சில கேள்விகள் முதல்ல இருந்தே வச்சுக்கிட்டு இருக்கேன். அமலாக்கத்துறை வந்து இது உருவாக்குனதுலேருந்து எத்தனை ரெய்டு நீங்கள் போயிருக்கீங்க? அந்த ரெய்டுகளில் கைப்பற்றப்பட்ட பணம் எவ்வளவு, எத்தனை கோடி? அந்த பணத்தினால் மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செய்யப்பட்டன? யார் வீட்டில் எவ்வளோ எடுத்தீங்க? அதுக்கு பிறகு அந்த கைப்பற்றப்பட்ட அந்த சட்டவிரோதமாக கைப்பற்றப்பட்ட அந்த வீடுகளில் அந்த அந்த சம்மந்தப்பட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இன்றைக்கு வரல இல்லை, இன்றைக்கு வரல இல்லை. எவ்வளோ எடுத்தாங்கன்னு தெரியாது. எனக்கு ஒரு தடவை ஒரு மிரட்டல் வந்தது. என்ன பெரிய மனுஷன் நினச்சிக்கிட்டு தெரியாதனமாக வந்து இது பண்ணாங்க. அது நல்ல அந்த டெலிஃபோன் பிரமாதமாக இருக்கும். அந்த அப்போ இது செல்ஃபோன்லாம் இல்லாத காலம். ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு விண்வெளியில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செல்ஃபோன். அந்த ஃபோனை அடித்த உடனே எடுத்தேன். காந்தராஜ் அப்படின்னு. எஸ் அப்படின்னு. உங்கள் கணக்கையெல்லாம் சரி பண்ணிக்கங்கன்னு. என்ன கணக்கா அப்படின்னு. ஏன்னா வாழ்நாள் கணக்கா பொருளாதார கணக்காக தெரியல. இன்னோட நம்மளை முடிச்சுட்டாங்க போட்டுன்னு நினச்சிக்கிட்டாரு. அப்புறம் வந்து உன்னுடைய கணக்கெல்லாம் சரி பண்ணி கேட்டு யாரோ வரிச்ச ஒரு 5-6 தலைவர்கள் பேரெலாம் சொல்லி அதோட நீ சம்மந்தப்பட்டிருக்கிறதா தெரியுது, அதனால் கணக்கெல்லாம் சரி வச்சுக்க அப்படின்னா அமலாக்கத்துறையிலேருந்து அது தெரியுது. அது நான் சொன்னேன், சரிங்க அவங்களுக்கு எனக்கு தொடர்பு இருக்கிறதா சொல்கிறீங்க, அது அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. எனக்கு என்ன ஒன்றுமே இல்லை, என்ன பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் வந்து என்ன கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் தான் அவங்களுக்கு அப்படின்னு. என்ன அப்படின்னாங்க, என் வீட்டுக்கு ரெய்டுக்கு நீங்கள் என்றைக்கு வேணாலும் வரலாம், இப்போ கூட வரதா வரலாம், நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் செய்தி போடும்போது என்னுடைய ஒரு வேண்டுகோளை நீங்கள் நிறைவேற்றணும்னா என்னன்னாங்க, காந்தராஜ் வீட்டில் கருப்பு பணம் ரெய்டு, கோடி கோடியாக பணம் கைப்பற்றப்பட்டது, பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்ற பரபரப்பு தகவல்கள் அப்படின்னு செய்தி போடணுன்னு. என்ன சொல்கிறீங்கண்ணா? சார் நீங்கள் பாட்டுக்கு ரெய்டு பண்ணி காந்தராஜ் வீட்டில் ஒன்றுமே இல்லை தேடி பார்த்தா ஒத்த பைசா காணான்னாக்கா கடன் வாங்கி அவங்ககிட்டலாம் கடன் வாங்கினா அத்தனை பேர் வந்துடும். ரெய்டு பண்ணி கூட காசு இல்லைங்கிற பச்சைக்கார பையனை உனக்கு கடனை கொடுத்துட்டு போயிட்டு ஜப்தியெல்லாம் வந்துடுவாங்க. தயவுசெய்து இந்த செய்தி போட்டிங்கன்னா எனக்கு சமூகத்திலேயே ஒரு அந்தஸ்து கிடைக்கும். ஒரு ரெய்டில் வந்து இப்போ போகிற அளவுக்கு பெரிய ஆடு காந்தராஜ் என்ன நினச்சேன், நம்ம சாதாரண நினச்சிருக்கோம். ரெய்டு வந்து பல கோடி பிடிச்சிருக்கோம், பெரிய ஆள், நம்ம நினச்சதும் பெரிய ஆள். சமூக அந்தஸ்துங்க, இன்றைக்கி ரெய்டு பண்ணுறது சமூக அந்தஸ்து. அந்த அளவுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்டேன். இன்றைக்கு ஒரு பதில் கிடையாது. நீ ரெய்டு பண்ணி எடுத்த பணத்தை என்ன பண்ண? அரசாங்கத்தை கொடுத்தியா இல்லை நீ பாக்கெட்டில் விட்டு போயிட்டியா? அது ஒரு கேள்வி இருக்குது. ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் லாரி நிறைய போன தேர்தலில் வந்து பிடிச்சாங்க. கண்டெய்னர் லாரி நிறைய கரன்சி. கண்டெய்னர் லாரி எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியும். அது பூரா கரன்சின்னா அவ்வளோ பெரும்பணம் யாருது இன்றைக்கி வரல யாருக்கும் தெரியாது. திடீர்னு ஒரு நாள் ஸ்டேட் பேங்க் சொல்லுது நாங்கள் தான் கண்டெய்னரில் ஏற்றிட்டு போனோம். எவ்வளோ பணம் ஏற்றிட்டு போனால் யாருடைய எந்த பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போனேன்றதுக்கு இன்றைக்கி ஒன்றும் பதில் இல்லை. இது நடந்து 4 வருஷம் ஆகிடுச்சு. அப்புறம் சேலத்துலேருந்து வந்து ஒரு கூட்ஸ் ட்ரெயின்லேருந்து அந்த கூட்ஸ் ட்ரெயின் இதில் வந்து கூட்ஸில் பணம் இருந்தது, அதை திறந்து யாரோ கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி வரல அந்த பணம் யாருதுன்னு யாருக்கும் தெரியாது. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஓகே, அப்போ அமித்ஷாவுடைய அந்த பேச்சுங்கிறது ஒரு பகல் கனவு தானா? கூட்டணி அமலாக்கத்துறையை பார்த்துட்டு அதிமுக இப்போ பயப்படுறது இல்லை. அவங்களுக்கு அதை தெரிஞ்சு போச்சு, இவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த எதிர்ப்பு நிலைமையெல்லாம் வந்துட்டதுனால அவருக்கு இருந்த 3 அஸ்திரங்களில் வந்து சில நீதிமன்ற நீதிபதிகள், அமலாக்கத்துறை, வாக்கியந்திரம், 2 அஸ்திரம் போயிடுச்சு. வாக்கியந்திரம் ஒன்று தான் இருக்குது. இனிமேல் யார் பயப்படுவா? அதனால தான் இவர் கூப்பிட்டு கூட வரமாட்டேன்ட்டாங்க. போன தடவை கூப்பிட்டாரு, வந்தார், என்னோட கூட்டணி பேசவான்னாரு. ஆனால் பழனிசாமி வரவே இல்லை. 12 வரலும் காத்திருக்காரு. அப்புறம் என்னன்னாங்க, அண்ணாமலை வந்து தலைவர் சொன்னால் வரமாட்டேன்னார் பழனிசாமி. உடனே ஒரு ட்விட்டர் போட்டார், அண்ணாமலை நீக்கி விட்டோம்னு ஒரு பொய் செய்தியை விட்டார். நம்பி இவர் வந்தார். பார்த்தா அண்ணாமலை உரைச்சி அவர் கீழே தான் இது பண்ணணுன்னாரு. சரி, சுற்றி ஈட்டியும் கத்தியும் வச்சுக்கிட்டு நிராயுதம் பண்ணி பிடிச்சிட்டேன். பழனிசாமி தான் புத்திசாலித்தனத்தை கட்டினார். ஆமாம், நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன், கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல எல்லாம் கேளுத்து போட்டுட்டு போயிட்டார். 2 நாள் கழித்து சொன்னார், மிரட்டி நீ எல்லாம் பண்ணுறதெல்லாம் நடக்காது,
உனக்கு வேணா என் கூட்டணியில் இருக்கிறது ஒரு 4 எம்எல்ஏ சீட்டு வேணா கொடுக்குறேன், சேதாரம் சரி இல்லாட்டி 40ல் வெற்றி பெறுவோம் நயினார் சொல்றாரு, நீங்க 4ங்கிறீங்களே. இவர் பழனிசாமி சொன்னது, உனக்கு வேணா 4 சீட்டு கொடுக்குற வேணா வச்சுக்கோ அப்படின்ட்டு. எத்தனை கொடுப்பாரு இப்போ போகிற பக்கம் பார்த்தா உண்மையை கொடுக்க மாட்டாங்க போல இருக்குது. பாஜக? ஆமாம், எப்படி? அஸ்திரம் தான் போயிடுச்சு, அஸ்திரம் தான் பயன் இல்லாமல் போயிடுச்சு. பாஜக நீங்க எந்த அஸ்திரமும் இல்ல, பயம் இல்ல, எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சாதுரியமா முடிவு எடுக்கிறார் அப்படிலாம் சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை 29 இல்லை 39 இல்லை இல்ல வசனம் பேசிட்டு கூட்டணி வச்சிருக்காருல்ல, பயம் இல்லாமல வச்சிருப்பாரு, இல்லனா வேற தேவை இல்லாம அவர் தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. கூட்டணியை வந்து சொல்ல வேண்டியது வந்து அது அந்த மாநிலத்தில் இருக்கிற பெரிய கட்சி சொல்லணும். திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணியில் இருக்குது, காங்கிரஸ் தேசிய கட்சி, திமுக மாநில கட்சி. தமிழ்நாட்டு தேர்தல் இதை பற்றி அறிவிப்பு பூரா திமுக கூட்டத்தில் திமுக தான் சொல்லுது, காங்கிரஸ் சொல்றது இல்லை. அண்ணா திமுக கூட்டணியில் பாஜக ஒரு அங்கம். ஆனா பாஜக தான் எல்லாத்தையும் சொல்லுது. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணா திமுக அவங்களோட சட்டம் பண்ணலன்னு அர்த்தம். அண்ணா திமுக சட்டம் பண்ணலன்னு எடுத்துக்கிறதா, இல்லைன்னா அண்ணா திமுக வாய் திறக்க முடியாத நிலைமையில பாஜக வச்சிருக்குன்னு எடுத்துக்கிறதா? உங்க இன்டர்பிரேஷன், உங்க ஆசைக்கு என்ன சொல்றீங்கன்னு சொன்னீங்க, உங்க சேனல் எதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணீங்க அது மாதிரி பண்ணீங்க. ஆனா உங்களை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் சாதுரியமா இருக்காரு, அவர் கண்டுக்கவே இல்ல. கட்சியில ஆள் இருக்கிற ஆள் அவர்தாம்மா. பாஜக எங்க தேர்தல் நின்னுச்சு, எங்க நின்னுச்சது? இப்போ போன தடவை வந்து 4 பேர் இது வானதி சீனிவாசனுடைய வெற்றி உலகத்துக்கே தெரிஞ்சது. 4:15 மணி வரை வந்து கமலஹாசன் 10,000 வாக்கு லீடிங்கு, 4:30 மணிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி. அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு இல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய யோகிதை, அன்னைக்கே தெரிஞ்சது. அமித்ஷா ஒரு இந்துத்துவ அரசியலை முன்னெடுக்கிறதா தான் மதுரையோட கூட்டம் அப்படிங்கிறது பேச்சு பார்க்கப்பட்டது. சிக்கந்தர் மலை முடிஞ்சது விவகாரத்தை மீண்டும் ஒரு விசுரூபம் பிரச்சனை எடுக்கக்கூடிய வகையில பேசினாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்துக்கும் அதிமுக தரப்புல இப்போ வரைக்கும் எதிர்வினை இல்ல, பரபரப்பு பேச்சு எதுவுமே இல்ல. அப்ப அவங்களும் இந்துத்துவ அரசியல் ஏத்துக்கிறாங்களா? அது அந்த அந்த திருப்பரங்குன்றத்தை இது பண்ணும்போது திருப்பரங்குன்றம் மக்களை இந்த பக்கம் வந்து உதப்பேன்ட்டாங்க தெரியுமில்ல. அதனாலதான் போன தடவை ஒண்ணுமே இல்லாம மாநாடு நடத்துறாங்க. ஆமா, அந்த மக்களே எழுத்தாங்க. காலாகாலமா நாங்க ஒன்னா இருந்துகிட்டு நீ என்னடா இந்த கதையை பேசுறேன்னா பல விஷயங்கள் இருக்குதும்மா. ஒவ்வொரு மலைக்கும் பாத்தீங்கன்னா ஐயப்ப மலைக்கு போகும்போது வாபர் சாமி இருக்குது, முஸ்லீம் பேட்டை துண்டணும். அங்க இருமுடி கட்டிக்கிட்டு அங்க போய் வாபர் சாமி அந்த முஸ்லீம் இதில் வந்து பேட்டை துண்டிட்டு தான் நீங்க ஐயப்பனை தரிசிக்க முடியும். அமித்ஷா அங்கே போய் நேரு மூடிட்டு வரா, ஐயப்பன் கோயிலை எடுத்துடுறோம் அப்படின்னு வரா, வாபர் சாமி எடுத்துட்டு வரா. சொல்லுங்களேன் பார்க்கலாம், தைரியம் இருக்கா? முஸ்லீம்கள் வந்து மஞ்சள் கலரில் இது பண்ணிக்குவாங்க, வேஷ்டி கட்டுவாங்க, இது பண்ணுவாங்க. மற்ற இவங்கெல்லாம் வந்து கருப்பு கலரில் கட்டுவாங்க. அந்த அவங்களுக்கு அதே முன்னுரிமை, நேராக போய் இது பண்ணலாம். ஏன்னா நான் ஐயப்பன் கோயிலுக்கு 3 தடவை போயிருக்கிறேன். அப்போ இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அதிமுக? இது தேர்தல் சமயத்தில் கிளப்பி விடுற கதைகள், அதை சீசனுக்கு கிளப்புவாங்க. அது அவங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்குல பாதிக்காத அதிமுகவுக்கு வந்து இப்படி எல்லாம் பண்றதுனால இந்துக்கள்னு சொல்லப்படுகிற மக்கள் அத்தனை பேரும் இவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. இது அவங்க வந்து ஜெயிக்கிறது வந்து மக்கள் ஆதரவை நம்பி இல்லாமா, அவங்களுக்கு இருக்கிறத வந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகளை நம்பி தான் அவங்க நிற்கிறாங்க. அவங்க அந்த கமலுக்கு இப்போ தானே அது புரிஞ்சுது, மக்கள் ஓட்டு போட்டு நம்மளை ஜெயிக்க வச்சுருவாங்கன்னு நினச்சாங்க. இந்தியாவில் தேர்தல் முடிவுகள் 2 வகை. மக்கள் தேர்ந்தெடுக்கிறது ஒருத்தர், அமித்ஷா அன்கோ தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுக்கிறது ஒருத்தர். மக்கள் தேர்ந்தெடுத்து திமுக தொடர் வெற்றியில் இருக்காங்களா, தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுத்து தொடர் வெற்றியில்? தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும்ல. இந்த கேள்வி கேட்டீங்கல்ல, இதுக்காகத்தான். இப்படி மாத்திரம் ஜெயிச்சாங்களே, அது எப்படி? ஒரு சாமர்த்தியமான மாட்டிக்கிட்டீங்க உங்களுக்கு. அதையும் தோக்கடிச்சிருந்தாக்கா பட்டவர்த்தனமாக தெரிஞ்சு போய் எல்லா இடத்துலையும் எப்படிடா ஜெயிச்சேன்னு கேட்டுருவீங்க. அதுக்காக சில இடங்களில் நாங்களே தோப்போம், நாங்கள் நேர்மையாக நடந்தோம்னு காட்டுவோம். இப்போ 40க்கு 40ங்கிறது பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துருக்காங்க. பெருந்தன்மையாக இல்லை, வேற வழி இல்லாமல் விக்கிரவாண்டியில் எவ்வளவோ பண்ணி பார்த்தாங்கம்மா. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தேர்தல் ஆணையத்து மேலே பல சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சது. அவங்க டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே டெக்னிக் தான்மா. ஆனால் இந்த தடவை அமித்ஷா வந்து தெளிவாக சொல்லிட்டார். மகாராஷ்டிராவிலையும் டெல்லியிலும் ஒடிசாவிலும் எப்படி ஜெயித்தோமோ அப்படியே ஜெயிப்போம்ன்றாரு. அவர் தெளிவாக சொல்லிட்டார். என்ன பண்ணோன்றத எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வச்சு அது மாதிரி ஆட்சி அமைப்போன்றாரு. டெல்லியில் இத்தனை வருஷம் கழிச்சு ஆட்சி அமைச்சிருவாங்க. அதை தான் சொல்றாரு, அதை தான் எதிர்கட்சிகளுக்கு சொல்லிட்டாரு. எந்த அஸ்திரத்தை நான் வச்சிருக்கேங்கிறத அவர் சொல்லிட்டாரு. அந்த அஸ்திரத்துக்கு எதிரான அஸ்திரத்தை திமுக கூட்டணி பார்க்கணும். இவிஎம் தான் அஸ்திரமா? மற்ற எல்லா அஸ்திரமும் ஒரு காலாவதி ஆயிடுச்சு. பாமகல இப்போ வரைக்கும் ராமதாஸ் வந்து கடந்த தைலாபுரத்தில் இருந்த வரைக்கும் ஒரு கிடுபிடி தெரிஞ்சுது. ஆனா இப்ப சமீப காலமா ஒரு சுமூகமான இணக்கமான போக்கு தெரியுது. என்னையே குலதெய்வமா நம்பி இருக்க மக்களுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன், எதா இருந்தாலும் நான் முடிவெடுக்கிறது தயார்ன்றாரு. அன்புமணி பத்தி நீங்க எதிர்பார்க்கிற ஒரு முடிவு வரும் அப்படின்றாரு. ஸோ தந்தை மகன் வர வியாழக்கிழமை இணக்கமான ஒரு முடிவு அறிவிப்பு வாய்ப்பு இருக்கா? நான் எப்பயோ சொல்லிட்டேன். நீங்கள் என்ன புதுசாக பார்க்குறதா உங்களுக்கு தெரியல. நான் சொன்ன 2 பேரும் நடிக்கிறாங்க.
தேர்தல் நெருங்க 2 பேரும் எல்லா பிணக்குகள்லாம் தீர்ந்தது. அப்பாவும் மகனும் இணைந்தார்கள், இணைந்த கரங்கள் வலுப்பெற்ற பாமக, திமுக கூட்டணியில் அதிர்ச்சி அப்படியெல்லாம் போட்டு உடனே ஓட்டர்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பு போடுவாங்க. அப்பாவும் மகனும் இணைந்ததில் பாமகவுடைய செல்வாக்கு பல மடங்கு உயர்ந்தது அப்படின்னு போட்டு திமுக கூட்டணி கலகலத்தது அப்படின்னு போடுவாங்க. போட்டு அதை பிறகு அடுத்த கருத்து கணிப்பு, இதனால் பாஜக கூட்டணி வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது. அப்புறம் என்ன சிம் கார்டை அப்படி எடுத்துகிட்டு மாற்றிட்டாக்க தேர்தல் ஆணைய முடிவு வந்துடுது. கருத்து கணிப்பின்படியே தேர்தல் முடிவுகள் வந்தன, முடிஞ்சு போச்சு. என்ன சார், அப்பா அம்மா பையனும் வந்து சண்டை போட்டா அவங்களுடைய தேர்தல் வாக்குகளோ வன்னியர் வாக்குகளோ அவங்களுக்கு ஒரு அதிருப்தி வரும், அவங்களே அவங்களுக்கான நம்பிக்கை இழந்துக்கிட்டு திரும்ப வந்து சேர்ந்துக்கிறதுங்கிறது எப்படி? ஏமா ஒரு கட்சின்னு எடுத்தா ஒரு 2 பேர் இருக்கிற கட்சி கூட ஒரு செயற்குழுன்னு வச்சிருப்பான், ஒரு பொதுக்குழுன்னு வச்சிருப்பான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செயற்குழுவில் விவாதித்து பொதுக்குழுவில் அங்கீகாரம் பெற்று தான் முடிவுகள் இருக்கும். இங்கே இந்த மாதிரி ஒன்றுமே காணுமே பாமகவில். அப்பா வீட்டில் உட்காந்துக்கிட்டு படுத்து தூங்கிவிட்டு காலையில் பெட் காஃபி குடிச்சுவிட்டு அவனை போய் ஓச்சு விட்டு வாங்குறாரு. ஜமீன்தார் இது மாதிரி தானே இருக்குது. அன்புமணி சொல்றாருல, பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நான் தான், நீக்க முடியாத தலைவர் நான் தான் சொல்றாரு. பொதுக்குழு கூட்டில சொல்லணும். அது இவர் எப்படி சொல்லலாம்? பொதுக்குழு கூட்டி மேலே தான் நம்பிக்கை இருக்குன்னு இதுவரை தீர்மானம் போடலையே. சொல்லுங்களேன், இவ்வளோ பேசுறீங்களே. இல்ல, பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நீக்க முடியாது. கூட்டினாங்களா, செயற்குழு கூட்டினாங்களா? 2 பேருமே கூட்ட போறோம்ன்ற தனித்தனி பொதுக்குழுன்னு பேசப்படுது. எப்பா இதெல்லாம் அவங்க சொல்லணுமா? நானே உட்காந்துக்கிட்டு நானே ராஜா நானே மந்திரின்றது என்ன அர்த்தம்? அப்போ இது எல்லாமே ஒரு ஆக்டிங். ஒரு பொதுக்குழும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் ஒரு அப்பனும் மகனும் சேர்ந்து ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காங்க. வன்னியகுல மக்கள் தான் அதெல்லாம் யோசிக்கணும். அவங்களுக்கு இருக்குல்ல சார், வன்னியர் மக்கள் வன்னியர்கள் அவங்க பின்னாடி இல்லைங்கிறது வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் தெரிஞ்சு போச்சு. விக்கிரவாண்டி வந்து வன்னியர் சமுதாயம் நிறைந்த ஒரு பூமி. அந்த இடத்துலயே அவங்களால ஜெயிக்க முடியலையே. இதே கூட்டணி தானே, இப்போ பேசுகிற கூட்டணி தானே, பாஜக அதிமுக எல்லாரும் சேர்ந்தாங்க. அவங்க கூட்டணி தான் நினைச்சு. ஆனா திமுக கூட்டணியிலையும் இப்போ வந்து உள்ளுக்குள்ள மோதல்கள் இருக்கதானே தெரியுது. இப்ப கம்யூனிஸ்ட் சண்முகம் சொல்லி இருக்கிறாரு, 21ல வந்து நாங்க வந்து அதிமுகவோ பாஜகவோ எதிர்க்கணும், ஆட்சி அகற்றணுங்கிறதுனால ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனா 26ல இப்படி பண்ண முடியாது, சீட்டு கூடுதலா தான் கேட்போங்கிற. விடுதலை சிறுத்தைகளும் கூட தான் கேட்போம், இரட்டை இலக்கம் கேட்கத்தாமா செய்வாங்க. கூட்டணின்னு வந்தாக்கா அப்புறம் அதிக சீட்டு கேட்கறது கூட யோகிதை இல்லைன்னு உங்களை கூட்டணியில் வச்சுக்கிட்டு இருந்த அர்த்தம் என்ன இருக்குது? எனக்கு ஒரு சக்தியும் இல்லை, எனக்கு பின்னணியில் ஒருத்தருமே இல்லைன்னா நீங்க சொல்றது பூரா கேட்டுக்கிட்டேன்னா எனக்கு என்ன மரியாதை இருக்குது? கொஞ்சமாவது நான் முரண்டுக்கணும் இல்லை? ஆனா எனக்கு பின்னணி இருக்கணும். தேமுதிக அப்படித்தான் பண்ணுச்சு. மக்கள் நல கூட்டணிங்கிறத வந்து நீங்கள்லாம் சேர்ந்து மீடியாக்கள்லாம் சேர்ந்து எப்படி தூக்கி விட்டீங்க? 2 திராவிட இயக்கத்தையும் தனியா பிரிச்சுட்டு 2ஐயும் ஒதுக்கிட்டு மற்ற அத்தனை கட்சியும் ஒன்றா சேர்ந்து, வைகோவில் இருந்து அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க. திருமாவளவன் யாரும் அதில் சேரல, அத்தனை பேர் ஒன்றா சேர்த்து நீங்க என்ன போட்டீங்க? அழிந்தது திராவிட இயக்கங்கள். ஒரு சீட்டு ஜெயிக்கல மக்கள் நல கூட்டணி. அதில் உடம்பு சரியில்லாம டிப்ரெஷனில் படுத்தவர் தான் விஜயகாந்த். அவர் உயிரையே பறிவாங்க. அதனால திமுக இந்த கூட்டணியில வந்து டிமாண்ட் பண்றதுக்கான எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்கம்மா. டிமாண்ட் பண்ணாதாம்மா நான் இருக்கிறது தெரிய வரும். டிமாண்ட் பண்ணலன்னா நீங்கள் கட்சியில் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். உனக்கு ஒரு சீட்டு தான் போ அப்படின்னா நான் போயிட்டேன்னாக்கா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்குது? ஆனா கூட்டணியில் எந்த அளவுக்கு பிரச்சனையால ஒரு விஸ்வரூபம் எடுக்க எங்க போவீங்க? விஜய் இருக்காரு, அதான் இப்ப தூக்கி விடுங்க. விஜய் முதல்ல அரசியலுக்கு வரட்டும். வந்துட்டாரா? இன்னும் வரலன்னு நினைக்கிறீங்க? தெரியல, நீங்க தான் சொல்றீங்க விஜய் வந்துட்டாரு. சினிமாவில் நடிக்கிறத நான் பார்த்தேன். திருமாவளவனை கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதிமுக காப்பாத்திக்கோங்க, கபலீகரம் பண்ணிடுவாங்க, இப்படிதான் முழுங்கிக்கிட்டே இருக்காங்க, வலதுசாரிகள் உள்ள வந்துருவாங்க, நீங்க ஏன் பதட்டமா இருக்கீங்க, நீங்க ஏன் பதறீங்க, எங்க கூட்டணி நாங்க பாத்துக்கிறோம், உங்களுக்கு என்ன அக்கறை கேக்குறாங்க. ஒரு அரசியல் கட்சி ஜெயிக்கிறத ஆட்சி மாற்றத்துக்கு மாத்திரம்னாக்கா ஒன்றும் பயம் இல்லை, அது வேற விஷயம். நான் வந்தாலும் இதைத்தான் செய்ய போகிறேன், நீங்கள் வந்தாலும் அதை தான் செய்ய போகிறேன். பாஜக வந்ததுன்னா என்ன பண்ணுன்னா, என்ன தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் கீழ் ஜாதி அதுன்னு சொல்லி என்னை ஓரம் கட்டும். ஏமா ஒரு ஜனாதிபதியவே அட்ரஸ் இல்லாமல் வச்சுருக்குறாங்க. அப்புறம் நாமெல்லாம் ஏமாத்துறோம். ஒரு இன்னைக்கு காலையில் பார்க்குறேன், ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டலில் போய் மோமோ வாங்கியிருக்காங்க. அந்த மோமோங்கிறது உருளைக்கிழங்கு இது வெஜிடேரியன் செய்வாங்க, நான்வெஜ். அவர் வந்து வெஜிடேரியனுக்கு பதிலாக நான்வெஜ் அதை வந்து கேஸ் போட்ட போது ஜட்ஜி கேட்டார், அதுதான் நான் வெஜிடேரியன் கடன் தெரியுமே, வெஜிடேரியன் மோமோ என்னத்துக்கு அங்கே போய் கேட்டார்? இதையெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணுறதுங்க பாஜகமா. மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, நான் என்ன சாப்பிடணுங்கிறத டிசைட் பண்ணுறவன் அவன், என்ன கடவுளை கும்பிடணுங்கிறத டிசைட் பண்ணுறவன் அவன், என்ன உடுத்தணுங்கிறத டிசைட் பண்ணுறவன் அவன். அவங்க சொல்லாது வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறத சொல்லலை. என்னைக்கு வருமோ தெரியாது. பிரெஞ்சு புரட்சி எடுத்து பாருங்க, அங்கே இதுதான் நடந்தது. 14th லூயியும் அந்த பிரபுக்கள் சபையும் வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் பிரெஞ்சு மக்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, தெரியுமில்ல? பிரெஞ்சு புரட்சிக்கு அதெல்லாம் தான் காரணம். அதெல்லாம் தான் இன்னைக்கு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 14th லூயி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானோ
அதே தான் இன்னைக்கு அமித்ஷா மோடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கையா திருமாவளவன் அட்வைஸ் பண்றாரு. அது திருமாவளவன் வந்து பட்டியலினத்துக்கு தலைவர். அவர் எங்க சமூகத்துக்கு பாதிப்பு வர்றதுக்கு இவங்க வர்றதை நான் அனுமதிக்க முடியாது, அதுக்கு திராவிட இயக்கங்கள் இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதனாலதான் அதிமுக பலவீனமாகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. தன்னுடைய இன மக்களுக்காக அவங்க வந்தாங்கன்னா நம்ம ஒளிஞ்சிருவோண்டா, இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இவங்க 2 பேத்துக்குள்ள நம்ம இருந்தோம்னு நமக்கு சேஃப்னு அவர் நினைக்கிறார். பட்டியலின மக்கள் அப்படித்தான் நினைக்கிறாங்க. முருகர் மாநாடு ஏன் திமுக மட்டும் இந்து சமய அறநிலைத்துறை மட்டும் தான் நடத்தணுமா, பாஜக சார்பில் எதுவும் நடத்தக்கூடாது, அது நடத்தின ஏன் சங்கிகள் மாநாடுன்னு சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. முருகர் மாநாடு முருகருக்கும் சங்கிகளுக்கு என்ன சம்பந்தம்? சேகர் பாபு அதான் சொல்றாரு, சங்கிகள் மாநாடு அது முருகர் மாநாடு கிடையாது. முருகருக்கும் சங்கிகளுக்கு என்ன சம்பந்தம்? வேதத்தில் சொல்லப்படாத கடவுளுமா அவரு முருகன், அது தெரியுமா உங்களுக்கு? வேதத்தில் சொல்லப்படாத கடவுள்கள் சிவபெருமானும் முருகனும், தமிழ் கடவுள்கள். அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீ ராமர் கோவில் கட்டுற ஆளு, நீ ராமருக்கு விழா எடு. நீ என்னதுக்கு வேல் எடுக்கிற? வில்ல எடுத்துக்கிட்டு போயேன், ஊர்வலம் போயேன், என்ன நடக்குதுன்னு பாரு. ராமருக்கு விழா எட, உன் கடவுள் அதுதானே. நீ என்னத்துக்கு முருகன்கிட்ட வர? வேதத்தில் சொல்லப்படாத கடவுள், வேதத்துக்கு விரோதியா பண்ணி? அப்ப ரிக்வேதத்துக்கு நீ விரோதமா இருக்கியா? பாஜக முருகனை கும்பிடக்கூடாதுன்னு இருக்கா என்ன? முருகன் வந்து தமிழ் கடவுள்மா. நீ ஆதி காலத்துல இருந்து முருகனை இந்த திராவிட மதத்தை ஒழிக்கிறதுக்காக உருவானது தானே பக்தி இலக்கியம். சங்க இலக்கியம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சங்க இலக்கியத்தில் இருக்கிறது போற பௌத்த சமண இலக்கியங்கள் தெரியுமில்ல? 7ஆம் நூற்றாண்டில் தான் பக்தி இலக்கியம் வருது. அப்போ தான் பன்னிரு திருமுறைகளும் ஆழ்வார் இதுவும் வருது. அது ஒன்றும் பக்தி இலக்கியங்கள் இங்கே கிடையாது, சைவ வைணவம் கிடையாது. இருந்தது சமணமும் பௌத்தமும் தான். இன்னைக்கு இருக்குது காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துக்கு ஒரு பேர் உண்டு. ஒரு பக்கம் வந்து சமண காஞ்சி, இன்னொரு பக்கம் பௌத்த காஞ்சி. இன்னைக்கு அது வந்து விஷ்ணு காஞ்சி சிவகாஞ்சின்னு மாற்றிட்டாங்க. ஆக அமித்ஷா கணக்கு எது செல்லுபடி ஆகாது 26ல். அவர் உள்ள வரதுக்கு முயற்சிக்கிறாங்க. இதை சொல்லிக்கிட்டு வர்றவன் எவனுமே உருப்பட்டது கிடையாது. 7ஆம் நூற்றாண்டிலிருந்து நடக்கிற போராட்டம் தான் இது. இன்னைக்கு நேற்று இல்லைப்பா, 1300 வருடங்களாக நடக்கிற போராட்டம். ஆனால் இது வந்து நேற்று இன்னைக்கு நடக்கல. தோற்று போனது இதுதான், சனாதனம் தான். அப்போ 26லயும் வாய்ப்பு இல்லை, 26 மீண்டும் திமுக ஆட்சி தான். அப்படி நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா நான் என்ன பண்ணணும்? நீங்கள் எதிர்பார்க்குறது உங்கள் மாதிரி மைனாரிட்டி குரூப்புக்காக நாங்கள் ஏற்றுக்க முடியாது. நாங்கள் மெஜாரிட்டி. நீங்கள் 3%, நாங்கள் 97%. 97%ங்கிறதுனால திரும்ப உங்கள் ஆட்சியில் என்ன அட்டுருவன் நடந்தாலும் ஐயா, இந்த 3% எங்கள் மேலே ஏறி மேய முடியாது. அதுக்கு நாங்கள் அது அந்த காலம் ஏமாந்துட்டோம். ராஜராஜ சோழனெல்லாம் மொட்டை அடிச்சிங்க. அவன் அப்போ கூட அந்த பிரகதீஸ்வரர் கோயிலில் கீழே வந்து பௌத்த சின்னங்கள்லாம் போட்டு வச்சுட்டான். தெரியுமில்ல? அது பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த படிக்கட்டு இதில் புத்தர் போதி மரத்தடியில் உட்காந்துருக்கு, பௌத்த பிட்சுகள் இருக்கிறதெல்லாம் அப்படியே சிலைகள் இருக்கு. இவ்வளோ நேரம் உங்களுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம்.